பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 55 58 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு உறவுகளால் உணர்வுகள் உடைக்கப்படும் போது. தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ராஜாவாக இருந்தபடியால் அவருக்கு அநேக விதமான உறவுகள் இருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு அநேக உறவுகள் இருக்கும். ஒரு சிலருடைய குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அதிக நபர்கள் இருக்க மாட்டார்கள், அதிக தொடர்புகள் இருக்காது, சின்ன குடும்பமாக இருக்கும். ஏதோ ஒரு சின்ன இடத்துல வேலை பார்த்து வருவார்கள். ஆனால் தாவீது ஒரு தேசத்திற்கே ராஜாவாக இருந்தபடியால் அநேக விதமான உறவுகள் அவருக்கு இருந்தது. உறவுகளால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தாவீது என்று கூட நாம் சொல்லலாம். இந்த சங்கீத புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது அவர் எப்படியாக உறவுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், எப்படிப்பட்ட உணர்வுகளை அவர் அனுபவித்தார், எப்படி அவருடைய உள்ளம் உடைக்கப்பட்டிருந்தது, இந்த காரியங்களை எல்லாம் அதிகமாக அவர் சங்கீதங்களில் பாடலாக அவர் பாடுகிறார். இந்த நேரத்திலும் கூட ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 55ஆம் சங்கீதம் 3 வசனத்தை நான் படிக்கிறேன். அவர்கள் என்மேல், அவர்கள் என்றால் தாவீதுடைய சத்துருக்கள், அவர்கள் என்மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். அப்போ இங்கே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தாவீதை பகைக்கிறார்கள். 1-2 பேர் நம்மை பகைத்தாலே நம்ம இருதயத்தில் அதிகமான துக்கம் காணப்படும். இங்கே அநேகர் தாவீதை பகைக்கிறார்கள். 4ஆம் வசனம், என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என்மேல் விழுந்தது. மற்றவர்கள் தாவீதை பகைத்ததுனால தாவீதுடைய உள்ளம் வியாகுலப்பட்டு காணப்படுகிறது, உடைந்து போய் காணப்படுகிறது, அல்லது மரண திகில், மரண பயம் என்மேல் வந்திருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தில், பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. பாருங்களேன், இந்த 3 வசனங்களை நாம் படிக்கும்போது எவ்வளவு விதமான எதிர்மறை உணர்வுகளை தாவீது அனுபவித்திருக்கிறார் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் உறவுகளால் நம்முடைய உணர்வுகள் உடைக்கப்படும். அந்த நேரத்திலெல்லாம் ஐயோ, என்னுடைய உள்ளம் உடைக்கப்படாத ஒரு இடத்துல போய் நான் இருந்தேன் என்றால் நலமாக இருக்குமே, அல்லது என்னுடைய பகைஞர்கள் யாரும் இல்லாத இடத்துல நான் போய் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா நல்லா இருக்குமே என்று நம்முடைய உள்ளத்தில் கூட தோன்றும். தாவீதுடைய உள்ளத்திலும் அதே மாதிரி தான் அவருக்கு இருந்தது. 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அவர் இவ்வாறு சொல்லுகிறார், அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். அப்போ மற்றவர்களால் அதிகமாக நெருக்கப்படும் போது தாவீதுடைய உள்ளம் எதற்காக ஏங்குனது தெரியுமா? எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும். உள்ளம் மிகுந்த துக்கத்தோடு வியாகுலத்தோடு காணப்படுகிறது. எங்கேயாவது போய் எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்காதா? 7ஆம் வசனத்தில், நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன். புறாவை போல எனக்கு சிறகு இருந்தா தூர இடத்துல போய் வனாந்திரத்தில் நான் யாரும் இல்லாத இடத்துல போய் தங்கியிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். பெரும் காற்றுக்கும் பூசலுக்கும் தப்பி தீவிரித்து கொள்ளுவேன் என்றேன். தாவீது இந்த மாதிரி அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். இப்படி எங்கேயாவது போனால் கூட எனக்கு நல்லா இருக்குமே என்று அவர் இளைப்பாறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட உணர்வுகள் உறவுகளால் உடைக்கப்படும் போது நாமும் கூட ஒரு இளைப்பாறுதலுக்காக தான் ஏங்கி கொண்டிருப்போம். தாவீதுடைய உணர்வுகள் இன்னும் ஆழமான வகையில் பாதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் தாவீதை பகைத்தவர்கள் தாவீது நம்பின நபர்கள், அல்லது தாவீதுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களால் தான் அவருக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கிறது. அதை 12ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் அவர் சொல்லுகிறார், என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, எனக்கு விரோதி அல்ல, அப்படி இருந்தால் நான் சகிச்சிருப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் என்று அவர் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில் சொல்றார், நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி
கூட்டத்தோடே தேவாலயத்திற்கு போனோமே. அப்போ தாவீதை பகைத்த நபர் யார்? தாவீதோடு கூட இருந்த நண்பன் தான். தாவீதோடு கூட ஆலயத்திற்கு அல்லது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு போன நபர்தான். இப்போ கூட இருந்த நபர்னால நம்பிக்கை துரோகம் பண்ணப்பட்டவராக தாவீது இந்த இடத்துல காணப்படுகிறார். ஆனாலும் நம்ம இப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும் இதன் மத்தியில் தாவீது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். 23ஆம் வசனம் கடைசி வார்த்தையை நான் பார்க்கும்போது, நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். பாருங்களேன், இத்தனை வசனங்களை நம்ம படித்தோம். எவ்வளவாக அவருடைய உணர்வுகள் உறவுகளால் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் அவர் சொல்கிறாரு. எங்கேயாவது போயிட்டேன்னா எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமே, இதெல்லாம் சொல்கிறாரு. கடைசியில் அவர் சொல்லக்கூடிய காரியம் இதெல்லாம் நடந்திருக்குது, ஆனால் நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எவ்வளவுதான் உணர்வுகள் உடைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவுதான் உறவுகள் நம்மை கைவிட்டிருந்தாலும், அதிலிருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக கிடைக்கிறது. எவ்வளவுதான் நம்ம கைவிடப்பட்டிருந்தாலும் நம்பிக்கை இல்லாத நிலைக்கு நாம் என்ன பண்ணப்படவில்லை, ஒருவரும் தள்ளப்படவில்லை என்பதுதான் உண்மை. எவ்வளவுதான் நம்முடைய உள்ளம் உடைந்திருந்தாலும் தேவனிடத்திலிருந்து ஒரு நம்பிக்கையை நம்மால் என்ன பண்ண முடியும், எந்த சூழ்நிலையிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. நிறைய நேரத்தில் மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது, துன்பப்படுத்தும் போது, அவமானமாக பேசும்போது நாம் நினைப்போம், இனி எனக்கு நம்பிக்கையே இல்லை, இவ்வளவு நடந்துருச்சே, இனி இதுக்கு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குமா? நான் நெருக்கமாக பழகுனவர்கள் எல்லாம் கூட என்னை கைவிட்டு விட்டார்களே, இனி எனக்கு இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட நட்பு கிடைக்குமா என்று சொல்லி நம் நம்பிக்கையை முழுவதுமாக என்ன பண்ணுறோம், இழக்கிறோம். இந்த இடத்துல தாவீதுடைய அனுபவம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது தெரியுமா? நம்பிக்கையை நாம் ஒருபோதும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். இப்போ உடைக்கப்பட்ட உணர்வுகளை மேற்கொள்வது எப்படி? கர்த்தர் மேல் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையின் நிமித்தமாக தான். நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், துக்கமாக இருக்கிற நேரத்தில் சிரிக்க முடியுமா அப்படி நம்ம கேட்கலாம். அதே மாதிரி இப்படி நம்ம கூட கேட்கலாம், இவ்வளவு உடைக்கப்பட்ட நிலைமையில் நம்பிக்கை கொள்ள முடியுமா என்று. அதற்கு பதில் என்ன? கண்டிப்பாக முடியும். தாவீதால் முடிந்தது. நம்பிக்கை இல்லாத நிலையை போல காணப்பட்டாலும் தேவன் மேல் அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த நேரத்திலும் கூட உறவுகளால் உணர்வுகளில் உடைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? நம்பிக்கையை மாத்திரம் என்ன பண்ணிடாதுங்க, இழந்து விடாதீர்கள். நமக்குள்ளால் நம்ம பார்க்கும்போது உள்ளம் உடைந்திருக்கிறது, உள்ளால இருந்து நமக்கு நம்பிக்கை கிடைக்காது. ஆனால் நமக்கு வெளியில் நம்ம அதை தேட வேண்டும். எங்கே தேட வேண்டும்? தேவனிடத்தில் தேட வேண்டும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், நம்பிக்கை என்பது அது ஒரு நங்கூரம் போன்றது. தேவன் மேலே அந்த நம்பிக்கையை நாம் வைக்கும்போது நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறார். அப்படியே இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். 56ஆம் சங்கீதத்தினுடைய முகவுரையை நான் படிக்கிறேன். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபோது இந்த சங்கீதத்தை அவர் பாடலாக பாடுகிறார். இப்போ பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க தெரியுமா? தாவீதை ஒடுக்கினார்கள். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவங்க தாவீதை ஒடுக்கினார்கள். ஒடுக்கப்பட்டார் தாவீது சத்துருக்களால். அப்படி ஒடுக்கப்பட்ட நிலையில் தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? 3ஆம் வசனம் அற்புதமான ஒரு வசனம். சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இருதயத்தில் பயம் இருக்கும்போது நம்மால் இயேசுவை நம்ப முடியுமா? தாவீதால் முடிந்தது. இருதயத்தில் பயங்கள் இருந்தாலும் அதனூடாக இருந்து ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக பிறக்கிறது. 4ஆம் வசனத்தில் அவர் அதே காரியங்களை திரும்பவும் சொல்லுகிறார். தேவனை நான் நம்பி இருக்கிறேன், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்படவே மாட்டேன். பெலிஸ்தர் இவரை பிடிச்சு அவரை ஒடுக்குகிறார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவனை நம்பி இருக்கிறேன். அதே காரியத்தை அவர் 11ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சத்துருக்கள் பிடித்து வைத்து கொண்டு ஒடுக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், தேவனை நம்பி இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்படிப்பட்ட நெருக்கத்தில் நாம் காணப்பட்டாலும் நம்ம சொல்லக்கூடிய காரியம் இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன்.
நம்முடைய இருதயத்தில் எப்பொழுது அதிகமாக பயம் இருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் நாம் தேவனை அதிகமாக என்ன பண்ண வேண்டும், நாம் நம்ப வேண்டும். அப்படியாக இதே காரியம் அடுத்த அதிகாரத்திலும் வருகிறது. அதையும் கூட நம்ம பார்க்கலாம். 57ஆம் சங்கீதத்தினுடைய முகவுரை இவ்வாறு சொல்லுகிறது. சவுலுக்கு தப்பி ஓடும்போது தாவீது பாடின பாடல். சவுலுக்கு தப்பி ஓடின நேரத்தில் கூட அவர் பாடுகிறார். அந்த பாடலில் ஒரு ஜெபம் வருகிறது. அந்த ஜெபம் மிகுந்த நம்பிக்கையை உடையதாக காணப்படுகிறது. நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசம் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், கண்டிப்பாக பதில் தருவார் என்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாத ஜெபம் நமக்கு ஒரு பதிலை கொண்டு வர முடியாது. இதில் நாம் 2ஆம் வசனத்தை படிக்கும்போது தாவீது சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார், ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்திற்கு ஒரு முகவுரையை அவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய தேவனை நோக்கி தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அப்போ நம்முடைய ஜெபம் எப்பொழுதுமே நம்பிக்கை நிறைந்ததாக காணப்பட வேண்டும். நம்முடைய உணர்வுகள் எவ்வளவு உடைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு நொறுக்கப்பட்டிருந்தாலும், நம்முடைய ஜெபம் எப்பொழுதுமே நம்பிக்கை வாய்ந்ததாக இருக்க முடியும். அது சாத்தியமா? இப்படி உள்ளம் உடைந்து இருக்கும்போது நம்பிக்கையாக ஜெபிப்பது சாத்தியமா? தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது சாத்தியம் என்றுதான் நமக்கு தெரிகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து தான் அவர் நம்பிக்கையான ஜெபத்தை அவர் செய்கிறார். இப்போ இதிலிருந்து நம்ம முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நம்முடைய உணர்வுகளின் ஆரோக்கியம் அதை ஆண்டவர் நம்மளுடைய கரங்களில் தான் கொடுத்திருக்கிறார். மற்றவங்க நம்மை காயப்படுத்தலாம், துக்கப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். ஆனால் இருதயத்தினுடைய உணர்வுகளினுடைய ஆரோக்கியத்தை ஆண்டவர் என்னுடைய கரத்தில் தான் கொடுத்திருக்கிறார். உள்ளம் உடைந்திருக்கும் போது நான் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அவர் என்னை தூக்கி எடுக்கிறார். இருதயத்தில் இருக்கக்கூடிய காயங்களை எல்லாம் அவர் மாற்றுகிறார். உடைந்த உள்ளத்தை அவர் திரும்பவுமாக சரியாக்கி என்னை பலப்படுத்துகிறார், தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறார். இந்த நாளிலும் கூட உறவுகளால் உங்களுடைய உணர்வுகள் உடைக்கப்பட்டிருக்கிறதா? நெருக்கமான உறவுகளினால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இந்த உடைக்கப்பட்ட இருதயத்தோடே நீங்கள் வாழணும் என்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆம், நமக்கு வேதனை இருக்கும், வலி இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் தேவன் மேலே நம்பிக்கையை வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். உடைக்கப்பட்ட உணர்வுகளை, உள்ளான இருதயத்தை கர்த்தர் சீர்படுத்தும்படியாக, சரிப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பூமியில் நாங்கள் வாழும்போது மற்றவர்கள் மூலமாக, நாங்கள் நேசிக்கக்கூடிய உறவுகள் மூலமாக எங்களுடைய இருதயத்தில் வேதனை, துன்பம், கஷ்டம், இழப்புகள் வரும்போது உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பிக்கையோடு நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை மாத்திரம் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுங்கப்பா. உங்கள் நம்பிக்கையை மாத்திரம் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு, உங்கள் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை மாத்திரம் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கையினால் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அநேக விதமான உறவுகளில் மூலமாக வரக்கூடிய சவால்களை நாங்கள் மேற்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.